நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவன் என்ன அது இதுன்னு சொல்லி குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவான் போல், அப்புறம் இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்ற என் புருஷனோட எண்ணம் நிறைவேறாமலே போயிடும், எதுக்கு இவனை தட்டியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சொன்னதே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி யோசனையில் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை சொல்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, என்ன இப்போ தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அதுக்குள்ளேயும் எங்கள் அக்காக்கே நீ அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, போனால் போதுன்னு டிரைவராக இருந்த ஒன்றை எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக்கியிருக்கேன் எங்கள் அக்கா, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியாயிரு, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காத, அவங்க எங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும், எங்கள் அக்கா மனசில் அது ஆறாத ரணமாக இருக்குது, அதை வந்துட்டு என்றைக்கு நினச்சாலும் அழிக்கவே முடியாது, சும்மா அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் வக்காலத்து வாங்கிட்டு வராத, நீ இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா நான் நினைக்கிறத சரி போல், நீ தானே அவங்களோட பேரன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் கண்டதை கற்பனை பண்ணிட்டு எதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி இவங்க பேசுறதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஐயோ போது கொஞ்சம் ரெண்டு பேருமே நிறுத்துங்க, இங்கே பாரு சந்திரா மறுபடியும் வந்தால் பேரன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடாத, தயவுசெய்து கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடேன். சந்திரா வந்துட்டு இவனால் நம்மளையும் சேர்த்து அக்காது பண்ணுறா, இருந்தாலும் இவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும், அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லி அக்கா மனசை மாற்ற ட்ரை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் ஒன்று சேராது அப்படின்ற மாதிரி சந்திரா விறுவிறுன்னு கோவமாக கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு தீபா அவங்க அம்மாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. தூக்கத்தில் கார்த்திக் வந்துட்டு ஆபத்து வர மாதிரி ஒரு கனவு வந்துடுது. டக்குன்னு கண்ணு முடிச்சிடுறாங்க. ஐயோ என்ன இது, மாப்பிள்ளையை பற்றி இப்படி ஒரு கனவு வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் ரொம்ப நாள் வந்துட்டு நல்லா இருக்கணும், உடனே கோயிலுக்கு போய் காலையில் எஞ்சி பூஜை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் கோவிலுக்கு வர மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. மைதிலி சொல்கிறாங்க, அத்தை நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் மைதிலி நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை வீட்டை விட்டுட்டு தனியாக தான் ஜானகி அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. கடவுளே என் மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவருக்கு வந்துட்டு கெட்டது நடக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, அதுலேருந்து மனசே சரி கிடையாது, ஏதோ ஒரு வந்துட்டு குறையாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் தான் கடவுளை வந்துட்டு எப்படியாவது என்னோட வேண்டுதலை ஏற்றுக்கணும், நான் வந்துட்டு இதுக்காக அடிப்பிரதட்சணை பண்ண போகிறேன், அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பிரதட்சணை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு டான் நடந்து வர்றப்போ ஜானகியால் முடியல, அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருக்குது, கடவுளே எப்படியாவது இதை முடிச்சிடணும் சொல்லிட்டு நடக்கிறாங்க, ஆனால் முடியல, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி வந்து பிடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ரேவதி தான். ரேவதியை பார்த்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை வந்துட்டு ஜானகி பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா இது, இப்போ வயசானவங்களா இருக்கீங்க, தனியாக வந்திருக்கீங்களே, வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரலையா, வேண்டுதல் வேற பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா என் மாப்பிள்ளைக்காண்டி தான் நான் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு இந்த வேண்டுதலை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்களே வந்துட்டு முடியாமல் இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும்மா நான் எப்படியாவது இந்த வேண்டுதலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல ரேவதி ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த வேண்டுதலையும் நல்லபடியாக வந்துட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் ரேவதி கைத்தாங்களாக கூட்டு போய் ஜானகியை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இந்தாங்கம்மா தண்ணியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. வீட்டில் யாராவது கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானம்மா, நீங்கள் இப்படி தனியாக வந்தீங்க, பாவம் மயக்கம் போட்டு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும்மா வீட்டில் எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல, அதை நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு போலம்மா, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனசுக்குள்ளே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பற்றி நினச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் இப்போ வீட்டுக்கு பார்த்து போயிடுவீங்களா, உங்கள் வீடு எதுன்னு சொல்லுங்கள், நான் கூட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா பரவாயில்ல நானே போயிடுவேன், உங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த ஊருக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா வந்து ஒரு 2 நாள் தான் ஆச்சு, அதான் கோயிலுக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, வாங்க நான் வேணால் வீட்டில் விட்டுறேன், எனக்கு ஒரு வந்துட்டு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும்மா நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, ரேவதியை பார்த்துட்டு நல்ல பொண்ணாக இருக்காளே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்நேரம் என் மாப்பிள்ளைக்கும் மனைவியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஜானகி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.